எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். எக்ஸாம் டைம்ல நாம எல்லாரும் படுற கஷ்டம் ஒண்ணுதான். எப்படி எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறது? அதுக்காக ஒரு 10 சூப்பரான டிப்ஸ் இதோ உங்களுக்காக. 1. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம். நம்ம மூளை காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல கஷ்டமான பாடங்களை படிச்சா அது சீக்கிரமா மனசுல நிற்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில 4 அல்லது 5 மணிக்கு எந்திரிக்க பாருங்க. 2. போமோடோரோ டெக்னிக். தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்காம 25 நிமிஷம் படிங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சின்ன பிரேக் எடுங்க. இப்படி செஞ்சா உங்க கவனம் சிதறாம இருக்கும். 3. முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுங்க. புத்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணாம உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன சின்னதா எழுதி வைங்க. இது எக்ஸாம் நேரத்துல ரிவிஷன் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். 4. தண்ணி நிறைய குடிங்க. படிக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பாட்டில்ல தண்ணி எப்பவும் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. இது உங்களை சோர்வடையாம பார்த்துக்கும். 5. கஷ்டமான பாடத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. நமக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை முதல்லயே படிச்சு முடிச்சிடணும். அப்போதான் மற்ற பாடங்களை நிம்மதியா படிக்க முடியும். 6. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க படிச்ச ஒரு விஷயத்த உங்க நண்பனுக்கோ இல்ல யாருக்காவது சொல்லி கொடுக்கும்போது அது உங்க மனசுல ஆழமா பதியும். சொல்லி கொடுக்கிறது தான் சிறந்த படிப்பு முறை. 7. தூக்கம் ரொம்ப முக்கியம். ராத்திரி முழுதும் கண்முழிச்சு படிக்காம ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரமாவது நல்லா தூங்குங்க. அப்போதான் படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். 8. செல்போனை தள்ளி வைங்க. படிக்கிற நேரத்துல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எதையுமே பார்க்காதீங்க. நோட்டிபிகேஷன் சத்தம் வந்தாலே நம்ம கவனம் சிதறிடும். முடிஞ்சா போனை சைலண்ட்ல போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. 9. ஆரோக்கியமான உணவு. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகளை சாப்பிடுங்க. இது உங்க மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்க உதவும். 10. உங்க மேல நம்பிக்கை வைங்க. என்னால முடியும் நீங்க நம்பினா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். பயப்படாம தைரியமா படிங்க. இந்த 10 விஷயங்களையும் நீங்க சரியா கடைபிடிச்சாலே போதும். கண்டிப்பா உங்க படிப்புல பெரிய மாற்றம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.